ரெண்டா இதில் பாயண்டு இப்போ கடலுக்கு விழுந்துட்டு என்ன சம்பவமோ தெரியல, பார்ப்போம். அது பெரிய பாமரம் பார்த்து ஓடுறாலும் அதன் வீரம் அப்படி காற்று வந்து அவர் கடலை சின்ன படங்கள் எல்லாம் வந்து வெற்றி இலக்க தட்டி கொண்டு இருக்குது. பார்ப்போம் யார் வெற்றியாளர்கள்ன்றதை. இது இப்போ என்ன செய்து கொண்டிருக்கீங்களா? என்ன இது இப்போ என்ன செய்கிறீங்க? என்னதுக்காண்டி இதில் ஒரு போட்டை எங்களை ஓவர்டேக் பண்ணி எங்களை கிளச்சி கொண்டு வந்து பிடிச்சிருது கிட்ட. தாய் தமிழர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னா அராலி ஐயனா ஓயில் அடிக்கு பின்னால் இருக்க துறையில் நிற்கிறோம், மீன்பிடி துறையில். இங்கே வந்து வருடப்பிறப்பை முன்னிட்டு படகு சவாரி மற்றது சின்ன பிள்ளைகளுக்கான மர நோட்டங்கள் எல்லாம் செய்யணும் மிகவும் விமர்சையாக. ஏன்னா வருஷம் வந்து செய்ய முடியாத காரணத்தால் அதை முன்னிட்டு இங்கே படகு சவாரி எல்லாம் மிக விமர்சையாண்டாக்கு. அதை தான் இந்த காலையில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோ போகலாம். வீடியோ போடுற சேனலுக்கு புதுசாக மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஆதரவு தாங்க. இப்படியே காலனி தொடர்ந்து பார்ப்போம் மீன் நடக்குதுண்டு. அம்மா சேர்ந்து வர்றவங்க மகனோட. சின்ன சின்ன தங்கச்சி மாருக்கு மிரத நோட்டம் நடக்குது. அவங்க எல்லாரும் ஓடி வந்து கொண்டு வைக்கணும். எல்லாரும் அவன் சந்தோஷங்கள் கைதட்டி அவரை ஆரவாரப்படுத்தி கொண்டிருக்கணும், உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கணும். முதலாவது வந்த பிள்ளை, ரெண்டாவது வந்த பிள்ளைகள், மற்ற வந்து ஓடி வந்த எல்லாரையும் பாருங்க அப்படின்ற உறவினர்கள் வந்து அழைச்சி கொண்டு ஆரவாரப்படுத்தி கொண்டிருக்கேன், சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கணும். இப்போ பாருங்கள், இதில் கார்கள் எல்லாம் வந்து ஒன்று இருக்குது. ஆக்கள் போட் சவாரியை பார்க்குறதுக்கு. ஏன்னா போட் சவாரி மிகவும் ஃபேமஸாக நடக்கிறது. இந்த இடம் ஃபேமஸான மாதங்களில் வந்து மிகவும் விமர்சையாக நடக்கிறது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே சின்ன பிள்ளைலாம் போய் கொண்டிருக்கணும். இப்போ போட் சவாரியை பார்க்குறதுக்கு வந்து என்னென்ன உறவுகளே, இந்த கடல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொடுகடலண்டே சொல்லலாம். இது பண்ண பாலத்திலேருந்து வர தண்ணி இந்த அராலி ஊடாக வந்து எங்கண்ட பொன்னால பாலத்தால் அப்படியே கேரளார் பெருங்கடலில் போய் கலக்குது. அதுதான் இந்த கடல். இப்படியே காலநிலையை தொடர்ந்து பார்த்து கொண்டுருங்கோ. என்னண்டு இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த தம்பி ஆக்கள் தங்கச்சி ஆக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ போகிறதுக்கு போட் சவாரியை பார்க்குறதுக்கு போகிறதுக்காக. இதில் ஒரு ஐயா வாரர் பாருங்க, பாய்மரம் கொண்டு. இந்த பாய்மரம் போட்டுத்தான் போட்டானது ரேஸுக்கு தயாராக போகுது. பாப்போம் என்ன நடக்குதுண்டு.
எத்தனை பேருக்கு தெரியுமென்னு தெரியாது, பாய்மரத்தில் போய் அனுபவம் இருக்கணும்னு தெரியாது. இது பாருங்க, இப்போ பாய்மரம் போட்டில் கட்டியாச்சு. அந்த காற்று திசை கேட்ட மாதிரி பாய்மரம் வந்து திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிக்கொள்ளலாம். இது வந்து அந்த காலத்தில் கனகாலம் இருந்தால் இப்போ இன்ஜினியர் வந்ததில் இது வந்து பெரும்பான்மை குறைஞ்சிருக்குது. ஆனால் அப்படி என்றும் இல்லாமல் காற்றை பார்த்துட்டு எங்களை மீனவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பாய்மரத்தை யூஸ் பண்ணிடணும்டா மண்ணெண்ணெய் டீசல் காசு மண்ணெண்ணெய் காசெல்லாம் குறைச்சி போட்டை ஓடலாம்னு சொல்லி செய்கிறவையல். அதில் வச்சுட்டு ரேஸ் நடக்குது, பார்ப்போம் அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட் ரேஸ் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு தயாராக நிலைக்கு வந்துட்டு எல்லோரும் வந்துட்டாங்க கடற்கரைக்கு. இதில் பார்த்தாலும் தெரியும் முழு பேரும் வந்து நிற்கிறோம். இப்போ எங்களோட உறவுகள் எல்லோரும் போட் சவாரிக்கு, அதே மாதிரி பார்வையாளர்களும் வந்து நிற்கிறோம் போட் சவாரியை பார்க்குறதுக்கு. வணக்கம். இது எந்த ஊர், எந்த துறைமுகம் என்ற விளக்கமாக சொல்ல முடியுமா? இது அராளி கிழக்கு மினங்கப்பட்டி துறைமுகம். இங்கே வந்து நீங்கள் வருஷத்தை முன்னிட்டு வந்து பாய்மர படகு சவாரி வந்து செய்கிறீங்க. இது எத்தனை வருஷ காலமாக செய்கிறீங்க? இங்கே இது ஒரு 25-30 வருஷ காலமாக நடந்துகிட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கு எத்தனை போட் இங்கே ரேஸுக்கு வந்திருக்கேன் தயாருக்கு? இப்போ எப்படியும் 60-70 போட்டுக்கிட்ட போகும் கடல். இப்போ இந்த போட்டியில் கலந்து கொள்வது இந்த ஏரியா மக்கள் மட்டுமா அல்லது வேறு ஆக்கள்? இது இந்த மீன்பிடி சமுதாயம் மட்டும். மற்ற இந்த ரேஸ் வந்து நீங்கள் சொல்கிறீங்க வித்தியாசமாக நடக்கிற ரேஸ் உண்டு. அதாவது வளமையாக வந்து உங்களோட கரையில் மட்டும்தான் நடக்கும். ஆனால் இது வந்து இன்னொரு தீவில் இருந்து, அதாவது மண்குமான்ல இருந்து இங்கே ஆரம்பிக்கிறது. மண்குமான்லேருந்து ஆரம்பிப்போம். ஆரம்பித்து இந்த கரையன் தான் அவரை போட்டியை பார்க்குறது, லாஸ்ட்டாக பார்க்குறது செய்கிறீங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரத்துக்கு வரணும், என்ன மாதிரியான ரூல்ஸ்களை சொல்லுங்கள்? இது அது என்ன ரூல்ஸ் என்னன்னு காற்று இருக்குல்ல, காற்றை பொறுத்து. காற்று கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது அரை மணி நேரத்தில் வந்துடுவாங்க. காற்று குறைவுன்னு சொன்னால் ஒரு மணி நேரம் 3/4 மணி நேரம் சொல்லுங்க அப்படி. இப்போ இது போட்டி என்றபடியாக போட்டிக்கு பரிசு ஏதாவது அறிவிக்கப்பட்டிருக்கா? இது எங்களுக்கு இப்போ போட்டிக்கு நாங்கள் அண்ணாவுக்கு தலைவராக இருக்கிறேன். இது நாங்கள் வந்து இதில் எங்கள்கிட்ட கடத்தல் சங்க ஐயா கடத்தல் கூட்டுறவு சங்கம் ஒன்று இருக்குது. அவங்கள்ட்ட தான் இந்த இதுக்கான பரிசை கொடுப்பாங்க, முழுமையான பரிசு முழுக்க. என்ன மாதிரி பரிசு கொடுக்குறதுக்கு தீர்மானம்? அது அந்த மீன்பிடி உபகரணம் தான் கொடுப்பாங்க. அந்த வேலை அது அந்த 2ஆம் 3ஆவது 6வது பரிசு மாதிரி கொடுப்பாங்க. முதலாவது பரிசுக்கு இப்படி குறைஞ்சது 30,000 40,000 பெருமதியான பரிசு கொடுப்பாங்க. மற்றது நீங்கள் இது மட்டும் இல்லை, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு மரத நோட்டங்கள் அதுகள் எல்லாம் செய்த நீங்கள். ஆமாம். எத்தனை வயசு பிரிவில் என்ன மாதிரி செய்த நீங்கள்? அது நாங்கள் கொஞ்சம் பெரிய ஆக்களுக்கு 20 வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு ஒரு ஓட்டை வச்சுனாங்க. அது 18 வயசு சின்ன பிள்ளைகள், 12 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு வச்சுனாங்க. அடுத்து பொம்பளை பிள்ளைகளுக்கு வச்சுனாங்க 10 வயசு ஆக்களுக்கும். அப்படி நடந்து இனி எங்களுக்கு வருஷ பிறப்புலண்டு எங்களோட ஃபைனல் இருக்குது, மேட்ச்கள் இருக்குது, பெரிய போட்டிகள் இருக்குது. ஃபைனல் மேட்ச்னா என்னென்ன மேட்ச் இருக்குது? அதில் இப்போ நடந்துட்டுருக்கு. இன்னும் இந்த ரீமீன் பின்னில் வந்த உடனே அந்த ஃபைனல் பெரிய என்ன வகையான போட்டி என்று கேட்டேன். என்னென்ன அன்றைக்கு அந்த கையில் அது முடிஞ்சுது. அடுத்து அந்த ஃபைனல் ஆண்டு அந்த கையெழுத்து போட்டிகள், அந்த 100 மீட்டர் 200 மீட்டர், அடுத்து அந்த பொம்பளைகளுக்கான அந்த சங்கீத கதிரைகள் அதெல்லாம் நடந்துட்டுருக்கும், சகலம் நடக்கும். இந்த பாய்மர போட்டி யாழ்ப்பாணத்தில் வேறு இடங்களில் இப்படி நடக்குது உங்களுக்கு தெரிஞ்ச அளவில்? இது எல்லாரும் நடக்கிறது. இது இந்த சாவுக்கட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் போட்டு ஓடுற போட்டி கூட இந்த பாயல் போட்டி நடக்கிற தம்பாட்டியில் நடக்கும். இப்படி பாயல் போட்டி நடக்குது. இந்த பாய்மர போட்டி வந்து என்னென்னு சொல்கிறது, இப்போ காற்றின் வேகத்தையும் திசையையும் வச்சு தான் தீர்மானிக்கும். காற்றே இல்லை இன்றைக்கு போட்டி என்ன மாதிரி? காற்று இல்லாட்டும் அது அந்த டைமில் காற்று வரும். இந்த மழை குணமாக இருக்குதாங்க, அந்த டைமில் காற்று வந்துச்சுட்டு எடுத்துல அன்றைக்கு முதல் போன வருஷம் நடந்ததில் காற்று நினைச்சினாங்களோ. ஆனால் அந்த டைம் காற்று வந்துடுது. அதில் வெளியில் எங்களுக்கு இங்கே பார்க்க தெரியுது, ஆனால் உள்ளுக்கு இறங்க காற்று வந்துடும். இது பெரிய பாய்மரம் தான் போட்டு இழுப்பாங்க, அதில் காற்று வரும், சாரணம் ஓடிக்கிட்டு வருவாங்க. இந்த பாய்மரத்தில் அளவுகள் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கா? இந்த அளவுகள் தான் அது பெரிய பாய்மரம் பார்த்து ஓடுறாலும் அவன் வீரம். அப்படி காற்று வந்து அவர் கடலில் சின்ன தாழக்கூடும் அவைய வீரத்தை பொறுத்து ஓட்டம் ஒரு வீரத்தாலேயே அதை ஓடலை, எல்லாரும் ஓடையில. அதுக்கு அளவுகள் இருக்குது. இந்த படகுன்ற அளவுக்கு ஏற்ற அளவுக்கு அந்த வள்ளத்துக்கு அளவு வள்ளம் 14 மணி 15 மணி இருக்குது. அந்த அளவு வச்சு தான் ஓடுவாங்க. அது பாய பெருசும் வைக்கணும், அவன் வீரம் அது. இப்போ போட்டியில் வந்து இப்போ எத்தனை வீரர்கள் ஒரு படகுல இருப்பினும்? 2 பேர் இருக்கு. 2 பேரும் போகல. 2 பேர்ட்ட அந்த பங்களிப்பும் என்னென்ன இருக்கும்? ஒரு ஆளுக்கு என்ன? அது அவையே பொறுத்து. அவை 2 பேரும் பங்கு எடுப்பாங்க, காசு எடுக்கிறது. அடுத்த அந்த அதில் ஓடிக்கிட்டு மரக்கல் இன்னும் கடலில் முட்டக்கூடாது. தடி இருக்கு தானே கொண்டு வாங்கல்ல, அது கடலில் முட்டை தான் கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. அதை முட்டி சென்று அவர் போவாள் அவரை அதை கொண்டு போவாங்க போவாங்க. இப்போ நீங்களும் போவீங்க, அதே மாதிரி அவங்களும் உங்களையும் பலத்தை எழுதின்னு போவாங்க. அதே மாதிரி அவங்க வருவாங்க, ஆக்களை அனுப்புவோம் மத்திச்சல் மாதிரி.
சரி நன்றி. நன்றி. இது இப்போ என்ன செய்து கொண்டிருக்கீங்களா? இது இப்போ என்ன செய்கிறீங்க? என்னதுக்காண்டி? போட்டு நம்பருக்கு 1 2 போட்டுக்கு நீ நம்பர் கொடுப்படும். இப்போ எத்தனை போட் பதிஞ்சிருக்கேன் கிட்டத்தட்ட? இப்போ எத்தனை போட் கிட்டத்தட்ட பதிஞ்சாச்சு? இப்போ 6 போட் வந்து பதிஞ்சிருக்கணுமா? கிட்டத்தட்ட போட்டில் நீட்டாக வந்து கொண்டு இருக்கும். நீங்களும் போட்டியில் கலந்து கொள்றீங்களோ? ஓ, அப்போ இப்போ என்ன செய்கிறீங்க? வழி நடத்த அப்போ இல்லை இது அவட்டெல்லாம் காட்டுறீங்களா? அதான் கேட்குறேன். சரி சரி ஓகே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிறுவனங்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய மக்கள் வருஷம் இதை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். அராலி கிழக்கு ஐயனார் கோவிலடி அண்ணா விளையாட்டுக் கழகம் நடத்தும் விளையாட்டு போட்டி. இதை நாங்கள் இப்போ 50 வருஷமாக இந்த பாயோட்டம் என்று வள்ளப்பாயோட்டம்ன்றதும் இதை நடத்தி கொண்டு வருகிறோம். இது எங்கண்ட மக்களின் ஒரு ஓர்மம் என்று கேட்டால் இது எல்லா மக்களுக்கும் இதைத்தான் செய்ய வேணும், எல்லா மக்களும் இதை காட்ட வேணும் என்ற ஒரு வீதியில் இந்த பாயோட்டத்தை இன்றைக்கு வைக்கிறார்கள். முதல் பந்தோட்டம் ஏன்னா ஃபுட்பால் மேட்ச் தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது முடிய மருதன் ரேஸ் நடத்தினவை. இப்போ பாயோட்ட வள்ளம்னு சொல்லி எல்லாருக்கும் கொஞ்சம் பேர் தான் ஓடினவை. இப்போ எல்லோரும் இந்த எல்லாம் ஊக்குவிக்கணுமென்று கொஞ்சம் கூடுதலாக இதை செலுத்தி கொண்டு வருகிறார்கள். எங்கள்ட மக்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இந்த பாயோட்டம் பண்ணப்பட்டது எங்களோட காலகாலத்தில் ஒரு தொழில். இது நாங்கள் தொழில் செய்கிற துறைமுகம். இது அராலி இந்துப்பட்டி மைதானம்னு சொல்லி இது ஒரு துறை. இந்த துறையில் தான் எங்கள்ட வள்ளங்கள் நிற்கிறது. நாங்கள் தொழில் செய்கிற இடம். நாங்கள் இப்போ எத்தனையோ காலகாலமாக எங்கள்ட முதியோர் செய்த தொழில் இப்போ இந்த பாயோட்டம் பண்ணுறது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செயல். எங்களோட மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி இதை நடத்துகிறதுக்கு விரும்புகின்றார்கள். இன்னும் மேலும் மேலும் நாங்கள் இதை செய்கிறதுக்கு இன்னும் ஊக்குவிக்கணும். இதை நாங்கள் நிறுத்துறதுக்கு எங்கள் மக்கள் இன்னும் முடிவெடுக்க இல்லை. ஆனால் இது இன்னும் வளர்ந்து கொண்டு வரணும் எங்களுக்கு ஒரு ஆசை. சரி நன்றி. இப்போ நீங்கள் வந்து எத்தனையாவது வருஷம் இப்போ கலந்து கொள்றீங்க? இது நான் ஐயா எனக்கு இப்போ வயது 70 வயசு. இது நான் 70 வயது நான் தொழிலுக்கு வலிக்கிட்டது ஒரு 12 வயதில் நான் தொழிலுக்கு வலிக்கிட்டு இந்த இடமெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் பாய் ஓட்டி தான் தொழில் செய்தது. இப்போ எல்லாம் இன்ஜின் பள்ளத்தில் தொழில் செய்யணும். ஆனபடினா இப்போ எல்லா மக்களுக்கும் தொழில் ஒரு சுகமான முறையில் செய்து முடியணும். நாங்கள் இங்கே இந்த கொழும்புத்துறை இந்த இஞ்சால கோட்டை என்று சொல்லி அந்த காலத்தில் என்னுடைய முதியோரோடு நான் தொழில் செய்தால் இப்போ இதுக்குள்ளே என்னுடைய வயதில் நான் தான் தொழில் செய்து கொண்டு வரேன். இன்று வந்தனைக்கு நான் அந்த பாயோட்டம் மக்களுக்கு ஆர்வோடாட்டி நான் ஓடுவேன் ஒரு ஆசை இருக்குது. இவர் ஓடுவார் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செயலில் நான் செய்து கொண்டு வரேன். எல்லாருக்கும் நான் தான் இதில் வருவடி ஆள் இப்போ இதில் ஓடுறதுக்குள்ளே அதை நான் என்னுடைய இருந்தனைக்கு நான் செய்யணும். எனக்கு ஒரு ஆசையும் மக்களுக்கு ஊக்குவிக்கணுன்ற சந்தோஷமும் இன்று வந்தனைக்கு என்னொன்றுக்கும் பாவாண்டு தான் சொல்லணும் மொழியே பின்னிக்கா நம்ம இப்போ எல்லாரும் உங்களுக்கு கொண்டு இப்போவும் போட்டி கொடுக்க தான் முடியும். நம்ம என்னத்தான் உங்களுக்கு நான் தந்து கொண்டு இருக்கிறேன். எங்களுக்கு வந்து நான் இதுவரை எங்களையா முதல் மறந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு இதை முதல் தாங்கல் போட்டிலாம் வச்சவை வலிக்கிற போட்டி தாங்கல் மரத்தாங்கல்ல வச்சு அதை நெஞ்சடைப்பு மாரடைப்பு வந்த உடனே எங்கள் மக்கள் கொண்டு நடந்தால் அதை பொறுக்க முடியான்னு சொல்லி நாங்கள் பாயோட்ட வள்ளம் வைப்போம்னு சொல்லி கப்பல் பாயோட்டமாக செய்வோம்னு சொல்லி எல்லா மக்கள்கிட்ட தீர்மானத்துக்கும் அடங்க இதை நாங்கள் செய்து கொண்டு வரோம் மக்கள்கிட்ட வேண்டுகோளுக்காக. இது நான் பாயோட்டம்ன்றது வந்து நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த அற்று போகுதுன்னு சொல்லி இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கு தெரியுது இல்லை இன்ஜின் போட்டை பாவிக்கணும். அதுக்குரிய அவைகளுக்கு ஏதாவது பயிற்சிகள் கொடுக்குறீங்களா? இல்லை இது நாங்கள் எல்லாரும் இப்போ ஒருக்கா இன்ஜினில் போகணும் போய்க்கல வரைக்க பாயில் வருவேன். ஏன்னா மண்ணெண்ணெய் செலவு தானே எங்களுக்கு. அப்போ நெடுக மண்ணெண்ணெய் செலவழிக்க முடியாது. ஒருக்கா சாதாரணமாக தொழிலுக்கு போய்க்கு அப்படி தானே இன்ஜினில் போயிட்டு திருப்பி பாயில் வர்றது. ஒருக்கா பாயில் போனால் ஒருக்கா இன்ஜினில் வராது. அப்படி ஒரு சுழற்சி இருக்கணும். சகல வீட்டும் அப்படி இருக்குது. ரெண்டாவது 2 தடவை போய் பாரு போதாது. எங்கள்ட உழைப்புக்கு போதாது. சில பேருக்கு காணும் உழைக்கணும். சில பேருக்கு உழைப்பு அது ஒரு ராசியை பொறுத்த வைக்காது முகம். இந்த ஒருத்தர் இன்றைக்கு ஒரு ஆள் 10 கிலோ பிடிப்பார் 2 கிலோ பிடிப்பார். அவருக்கெல்லாம் அந்த மண்ணெண்ணில் போகிற கட்டம் தானே. அப்போ வெறும் ஒருக்கா செலவழிக்க மாட்டேன். வீண் செலவழிக்க மாட்டேன். தாங்கள் ஒருக்கா பாயில் போய் ஒருக்கா வள்ளத்தில் வந்தால் பரவணும். இன்ஜின்லாம் பரவணும். இப்போ இது வந்து ஆழம் குறைஞ்ச கடல் பகுதி இல்லை சில உங்களால் கொஞ்சம் கிழக்க போனால் ஆள் இருக்குது. இங்கால மேற்க தெற்க போனால் கொஞ்சம் ஆள் குறை. அதுக்கு அங்கால செக்காலேண்டா அதுக்கு மங்கால மேற்கால ஆள் இருக்குது. தொழிலுக்காக நீங்கள் பாய் மரத்தில் அப்படி போய் வரைக்குள்ள அது எவ்வளவு நேரம் எடுக்கும் திரும்பி? அது எங்கள்ட காற்றை பொறுத்து. எங்கள்ட காற்று எவ்வளோத்துக்கு வீச்சினால் நாங்கள் அரை மணித்தியாலும் பெறலாம் 10 நிமிடத்திலும் பெறலாம் 1/4 மணித்தியாலும் பெறலாம் 1 மணித்தியாலும் செல்லலாம். இப்போ சில பேர் அதை காற்று இல்லைண்டா ஐயா இழுத்து விட்டு அந்த எங்கள்ட இறால் மீனை தட்டி கொண்டு வர வேணும். அதை பொறி கொண்டு வரதுக்கு ஏற்ற அதை செய்து கொண்டு வரணும். என்றால் பாய் இழுத்து விட்டுட்டு டக்குண்டு கடையில் இருந்து தன்னிடம் பாய் ஓடிக்கொண்டிருக்க தட்டி கொண்டு வரணும். அந்த இறால் மீனை தெருவாக்கு வேணும். சரி நான்
இப்போ பாருங்கள் இதில் சீலையில் இந்த பாய்மரம் செய்திருக்கணும். சீலையிலையும் செய்யலாம், உரவாக்கில் செய்யலாம், பரப்பாலில் செய்வினம். என்னென்னு சொல்கிறது, இதெல்லாம் செய்து காற்றுக்கு மட்டும்தான் நான் பயன்படுத்துகிறேன். கடத்தண்ணிக்கு வந்து கனகாலம் தாங்காது, ஒரு கொஞ்ச காலத்திலேயே வந்து வேல் பழுதாக போயிடணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 போட் வந்து கிளப்பட்டு கொண்டுடுது. சும்மா ரேஸ் ஓடிக்கணும், இன்ஜினில் ரேஸ் ஓடிக்கணும் கிளப்பட்டு கொண்டு. இப்போ தலைவர் அவையிலெல்லாம் வந்து ஒன்று வைக்கணும் அங்கே ஆரம்பிக்கிறதுக்காண்டி, போட்டி ஆரம்பிக்கிறதுக்காண்டி. இப்போ எங்கன போட் வந்து வெளுக்கிட்டு கரையிலேருந்து இப்போ நாங்கள் போகிறதுக்கு ஆரம்பிக்கிற இடத்துல, அதாவது போட் சவாரி ஆரம்பிக்கிற இடத்துக்கு நாங்கள் இப்போ வெளுக்கிட்டோம் போகிறதுக்கு. இப்போ அன்னையாக தாங்கல் எல்லாம் தாங்கி கொண்டு வெளுக்கட்டினோம்னா கம்பு தாங்கல்லாம் வெளுக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா தங்கச்சி ஆக்கள் எல்லாம் நடந்து வந்துருக்கோம். என்ன தண்ணி வந்து இப்போ பத்தண்டத்தால் வந்து நடந்தே வரலாம். கிட்டத்தட்ட ஒரு இடுப்பு மட்டத்தில் தண்ணி இருக்கும். அந்த ஒரு உயரமாக தான் இருக்குது. ஒரு கொஞ்சம் பிரதேசத்துக்கு தடம் தண்ணியாக இருக்கும். என்னென்னா நாங்கள் இப்போ இன்ஜினில் வெளுக்கிட்டோம் போகிறதுக்கு. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கொஞ்சம் ஆழ்வமான இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ கிட்டத்தட்ட கழுத்த மட்டம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அதால் வந்து இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி அன்னையாக்கள் போக விளக்கிட்டோம். காற்றம் நிற்கிது வந்துட்டு. இப்போ அதால் வந்து பாய்மரம் கொஞ்சம் நேரத்துக்கு விளக்கிடுமா. அன்னையாக்கள் பாட்டும் பாடிக்க விளக்கணும், வெயிலையில் வாயில சார்னு சொல்லி. இதில் பாருங்க, இந்த கைத்தாங்கல் வந்து இது வந்து இந்தியாவில் நடக்கிறது. மிகவும் விமர்சையாக நடக்கிறது. கைத்தாங்கல்ல கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் 50 பேர் போட்டில் இருந்து கொண்டு தாங்கி கொண்டு ஓடினோம். பார்க்கவே நல்ல இந்தோனேஷியா அப்படிலாம் செய்கிறவர்கள் பார்க்கவே ஆசை இருக்குது. இதே மாதிரி எங்கன்னு எடுத்துகிட்டு பாருங்க, கைத்தாங்கல்ல வரினம் ஸ்பீடாக கிட்டத்தட்ட இன்ஜின் போட்டுக்கு ஈக்குவல் மாதிரி வரினம், ஏன்னா காற்று நிற்கிறதால. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களோட யாழ்ப்பாணம் டவுன் வந்து இதுலேருந்து தெரியும். பண்ண கடல் இதெல்லாம் தொடுகடல்லாம் பக்கத்தில் எங்களோட யாழ்ப்பாணமும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பாய்மரத்துக்கு வந்து பாய்மர போட்டிக்கு பங்கு பெற்ற போட்டியாளர்கள் எல்லாம் இப்போ வந்து கைத்தாங்கல்லாம் வந்து கொண்டிருக்கீங்கன்னா மெயினாக எதிர்காத்து, அதால் வந்து பாய்மரம் போட இல்லாது. இதில் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு கைத்தாங்கல்ல வாரது. இந்த போட் வந்து எங்களுக்கு பின்னால் வந்தது. அது இன்ஜின் பவரும் கூட, மற்ற போட்டும் கொஞ்சம் நீளமாக, அந்த 16 அடி போட்டால் பாருங்க கொஞ்சம் ஸ்பீடாக வருது எப்படி இருக்குண்டு. ஐயா சிரிங்கன்னு சொல்ல அதில் இருக்க அக்கா வந்து சிரிக்கிறார். இதோட போட் உண்டு, அங்கே போயிட்டு திரும்பி போய் கொண்டிருக்குது கரைக்கு, கடற்கரைக்கு. போட் ஒன்று இப்படி அடிச்சு கொண்டு வருதுன்னு வருங்க. இன்ஜினில் வந்தால் இப்படி வரும், பாயலில் வந்தால் இப்படி இந்த இது தண்ணியை கிழிச்சு கொண்டு வர தெரியாது. என்னண்டா இதில் இப்போ எங்களுக்கு ஒரு அண்ணா சொன்னார், இந்த கர்நாடக ஹெல்மன் கோட்டையில இருந்து யாழ்ப்பாணம் கோட்டைக்கு அந்த காலத்தில் இதில் போகிறதுக்கு, அதாவது பெரிய படகுகள் போய் வர்றதுக்கு 6 மாதிரி வந்து அவையில் செய்து வச்சிருந்தவையெல்லாம். இப்போவும் வந்து அந்த பாதையை பயன்படுத்தி ரோலர் படகுகள் போகிறதுக்கு செய்கிற ஐடியாவில் இருந்தவரும், ஆனால் சரி வரையிலையும் விட்டுட்டினோமா. என்ன ரீசன்டா, இது வந்து ஆழமற்ற கடற்பகுதி என்றதால வந்து பெரிய படகுகள் செல்வது கொஞ்சம் சிரமத்துக்கு இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்குதாம். இங்கே இதில் 2 போட் வந்து தொடுத்து வருது பாருங்க எப்படி இருக்குண்டு. தொடுத்து வர்றதுலே பார்க்க ஆசையாக இருக்குது. இப்போ வந்து இதை தீர்மானிக்கிற தலைவராக்கள் வந்து அந்த போட்டில் போய் அவையெல்லாம் அந்த இடத்தை பார்வையிட்டு அந்த இடத்துல என்ன போட்டில் நிப்பாட்டக்கூடிய இடமான வேணுமென்று அந்த இடத்தை அவையில் தீர்மானிச்சிருக்கீங்க இடம்ண்டு. என்னென்னா இது வந்து மண்குமான் பிள்ளையார் ஆலயம், உறவுல தெரியும். மண்குமான் பிள்ளையார் ஆலயம் வந்து அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இந்த கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற கடற்பரப்பில் தான் இந்த போட் ரேஸ் ஆனது ஆரம்பிக்கப்பட போகுது என்ற தூரம் வேணுமென்றதுக்காண்டி இப்போ இந்த இடத்துல அந்த போட்டுகள் லைனில் வரிசையாக அடுக்கப்பட்டு இங்கேருந்து அராலி துறைக்கு வந்து இந்த போட்டுகளும் செல்ல போகிறது லைனில் ரேஸில். பாப்பம் நடந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு இப்போ போட்டுகள் வந்து கொண்டு இருக்குது. இதில் பாருங்க எல்லாம் கரைக்கு வந்து கொண்டு இருக்குது ஒழுங்கு லைனுக்கு அடுக்கிறதுக்காக. இப்போ எங்கள்ட இன்னொரு போட்டியாளரான எங்கள்ட தலைவர், பழைய தலைவரும் வந்திருக்கிறார். இப்போ இந்த இடத்துல
போட்டியாளர்கிட்ட படகுகள் வந்து கொண்டிருக்கு பாருங்க. இப்போ கரைக்கு கிட்ட வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட இன்ஜினோட ஈக்குவலாக தான் வந்து கொண்டிருக்கணும். லைனில் வந்து கொண்டிருக்கணும். அப்படிக்கு போட்டியாளர்கள் இங்கே ஃபுல்லாக பாருங்க. இது ஃபுல்லாக போட்டியாளர்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா வந்து அதாவது நீந்தாமல் சப்பானி கட்டி கொண்டு, அதாவது 2 காலையும் கட்டி கொண்டு நீந்தி செய்து காட்டுறார். அதாவது தியானம், தண்ணிக்க தியானமாய் செய்து காட்டுறார். எந்த ஒரு பேலன்ஸில் நிற்கிறார், அதாவது கை ஒன்று கால் ஒன்றும் பயன்படுத்தாமல். இப்போ அதாவது போட்டி நடக்கிற இடம் வந்து மாற்றப்பட்டிருக்கிறதால வந்து பாருங்கள் எல்லா போட்டியாளர்களும் இப்படி வரி நம்ம பார்க்கவே ஆசையாக இருக்குது. மற்ற அங்கால வந்து தொடுகையில் வருது பாருங்கள், அந்த போட் தொடுத்து வருது. கிட்டத்தட்ட நான் இது எங்களை நெடுந்தீவில் இருக்கேக்க நெடுந்தீவால் அங்கால ஆழ்கடலுக்கு தொழிலுக்கு போகிற ஆக்கள் சிலவில் 5-6 போட்டோன்னு தொடுத்து போயினோம். அது ரோலர்னு சொல்கிறேன். அந்த ரோலர் போட்டுகள் நல்லா இருக்கும் பார்க்கவே. சின்ன சின்ன ஆள் பெரிய ரோலரில் சின்ன சின்ன ரோலர்கள் வேறுங்க. உங்கள்கிட்ட ஆக்கள் போட்டியாளர்கிட்ட போட்டுகள் வருது வேறுங்க. எப்படி இருக்காண்டே மிரட்டினவன் எல்லாம் கிட்ட வந்துட்டு போட்டுகள். இதில் பாருங்க போட்டுகள் எல்லாம் லைனில் இப்போ நிப்பாட்டப்பட்டிருக்குது. அதுவும் பெரிய இடைவெளியில் நிப்பாட்டப்பட்டிருக்கு. என்ன காரணம்னா ஒன்று முட்டினா பவுல், அதாவது பிழை என்று சொல்லி நிப்பாட்டினதால தூர தான் நிப்பாட்டி கிடக்குது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட போட்டுகள் வந்து இந்த சவாரியில் கலந்து கொள்ளினோம். இப்போ இன்ஜின் ரெண்டாக பேர் கலந்து கொள்ளினோம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா இன்ஜின் இல்லை. இதால் வந்து எல்லாரும் கலந்து கொள்ள மாட்டாங்க. இன்னும் ஓடுறதுக்கு கொஞ்சம் இதுகள் வேணும், தெரிஞ்சிருக்கணும், டேலண்ட்டுகள். அதாவது போட்டி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. பாருங்கள் பாய்மரம் அவங்க கொடுத்தப்பட்டு எவ்வளவு ஸ்பீடாக போய்கொண்டிருக்கின்ற போட்டுகள். நல்லா காற்று அடிக்குது. இப்போது போட்டிகள் ஆரம்பித்திருக்கின்றன. அனைத்து படகுகளிலிருந்து அந்த பாய்கள் விரிந்திருக்கின்றன. இப்போது போட்டியாளர்கள் அராலித்துறை கடற்கரையில் இதில் ஒரு படகை பார்த்தீங்கன்னா கீழே இஞ்சால பக்கம் ரிவர்ஸில் வந்துட்டு என்ன காற்றுக்கு எதிர்வலம் போகவளுக்கிட்டு இப்போ எல்லாம் செட் பண்ணி போகின முன்னுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பாய்மரத்தில் போடுறது பழமையாக நாங்கள் வந்து இந்த இதுகளில் பார்க்குறாங்க, டிவியில் பார்க்குறாங்க. இப்படி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க போட்டுகள் போடுறது. இருக்கக்கூடிய படகுகள் நேர்த்தியான முறையில் நமது இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றன. அதாவது இவருடைய இலக்கு அராலி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஐயனார் ஆலயத்திலே கோபுரத்தை நோக்கியதாக இருக்கின்றது. ஆனால் இங்கிருந்து பார்க்கின்ற போது எந்த படகு முன்னால் செல்லுகின்றது, எந்த படகு பின்னால் செல்லுகின்றது என்பதை பார்க்க முடியாத, கணிக்க முடியாமல் இருக்கின்றது. அண்மையாக செல்லுகின்ற போது இந்த விடயங்களை நாங்கள் அவதானிக்கலாம். இப்போ இதில் நாங்கள் பார்த்தோம்னா இந்த படகுகள் எல்லாம் இப்போ முந்தி கொண்டு செல்லுகிறது. இந்த படகுக்கு பின்னாலேயும் எங்கள்கிட்ட இன்ஜின் படகுகள் போகக்கூடாது, முன்னாலேயும் இன்ஜின் படகு போகக்கூடாது. சரியான தூரத்தில் போகணும். இப்போ எல்லாம் போய்கொண்டிருக்குது. உண்மையிலேயே நல்லா இருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. என்ன இப்படிலாம் பார்க்க கிடைக்காது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டு இந்த பாய்க்கு வந்து தண்ணி ஏற்றிக்கணும். என்ன ரீசன்டா காற்று படைக்க வந்து பாய் காஞ்சிடும். ஆனால் தண்ணி பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஓடி கொடுக்கணுன்றதுக்காண்டி அதுக்கு வந்து தண்ணி ஏற்றி கொண்டு போயினோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு படகு வந்து முன்னுக்கு முந்தி சென்று கொண்டு இருக்கிறது, 2வதாக செல்லுது. இன்றைய படகுகள் நிற்கிது, சில படகுகள் ஓட கஷ்டப்பட்டு கொண்டு நிற்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. இந்த போட் வந்து சரிஞ்சு ஓடுது பாருங்க. அவ்வளோ காற்று தள்ளுது ஸ்பீடாக. கவக்குமோண்டு சொல்லி பயப்பட்டு கொண்டிருக்கணும் வியல். இதில் பாருங்க போட்டுகள் எல்லாம் இப்போ கரைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட கரைக்கு கிட்ட வந்துட்டுது. இதில் வந்து கம்பு போடினா கம்பு போடுறது வந்து பவுலாக தடை செய்யப்பட்டிருக்கு இந்த இடத்துல. இதில் வர படகு வந்து முன்னுக்கு வந்தது. ஆனால் இப்போ வந்து கடைசியாக வர படகு அந்த படகாக தான் இருக்குது. இப்போ என்னென்னா இந்த உள்ளே இருக்கிற அண்ணாக்களுக்கு சரியான ஆர்வமாக இருக்குது. ஆற்ற படகு வந்து வரப்போதுண்டு இவையல் கிட்ட போயிடாது, அது ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் வந்து அந்த பழைய தலைவற்ற போட் இது. இந்த படகு வந்து பழைய தலைவற்ற படகு. அந்த ஐயா அங்களோட கதைச்சிருப்ப நீங்கள் பார்த்தா தெரியும். அவற்ற படகு இது. அந்த ரோஸ் வந்து அங்கே இன்னும் தூரம் வருது. இன்னும் ஒரு படகு கொண்டு வருது. இது இந்த 3ல் எது வரப்போகுதுன்றதான் இவைகளுக்கு மிகவும் ஒரு இதாக இருக்குது. பின்னுக்கு பாருங்க மிச்ச படகுகள் வருது எப்படி இருக்குன்னு சொல்லி.
என்னடா இப்போது இந்த காற்று கொஞ்சம் அடிக்கின்றது. அதனால் மீண்டும் வேகத்தை தொடங்கி இருக்கிறார்கள் இந்த படகுக்காரர்கள். என்னடா காத்து மறுபடி வந்திருக்கிறதால எல்லா படகுகளும் வந்து சந்தோஷத்துல ஆரவாரமா ஓடிக்கொண்டிருக்கு. இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காத்து வந்துட்டு. இப்ப என்னடா இதுல பாயண்டு இப்ப கடலுக்கு விழுந்துட்டு என்ன சம்பவமா தெரியல, பாப்போம். எழும்பிட்டு திருப்பி பாய் எழும்பிட்டு மேல பாய் விழுது. பாய் வந்து கவல்ற நேரத்தில் வந்து சில போட்டும் கவல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த அண்ணாக்கள் சொன்னவையல். இந்த பாய்மர கப்பல்களை பயன்படுத்தி உலகை ஆண்டதாக ஒரு சரித்திரம் இருக்கின்றது. அது தமிழர்களுக்கு பெருமையான விடயமாகவும் இருக்கின்றது. அதாவது கடாரம் என்ற சோழன் என்று அந்த சோழனை சொல்வார்கள். அதாவது தற்போது மலேசியாவாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கெடா மாநிலம் என்ற பகுதியை அந்த நாளிலே சோழப்படைகள் சென்று அந்த பகுதியை கைப்பற்றி அந்த பகுதியை ஆட்சி செய்ததாக ஒரு வரலாறு இருக்கின்றது. அவ்வாறான பெருமைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய தமிழர்கள் தற்போது நடத்தக்கூடிய இந்த போட்டியானது எதிர்காலத்திலே மேலும் விரிவுபட வேண்டும் என்பது பலருடைய அபிப்பிராயமாகவும் இனிமேல் மாறக்கூடும் என நான் நினைக்கின்றேன். இப்போ இதில் ஒரு மாற்றம் நடந்திருக்கு. என்னென்னா இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 6வது 7வது அந்த போட் வந்து இப்போதைக்கு 3வது வந்திருக்குது. அன்னையாக்கள் சொல்கிறது என்னென்னா இதில் வந்து சொல்ல இல்லாது 1வது போகிற கடைசியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா. ஏண்டா அது அந்த இடத்துல நடக்கிற காற்றையும் மற்றது சூழலையும் வச்சு தான் கணிக்கப்படுமா. இப்போ பார்த்தீங்கன்னா 3வது வேறு ஒரு போட் வந்து முன்னணி வச்சு கொண்டிருக்கு. இது வரைக்கும் 1வது நின்றவர் இப்போ வந்து கிட்டத்தட்ட 5வது வந்திருக்கிறார். இப்போ கிட்டத்தட்ட 6வது வந்தவர் இப்போ வந்து 3வது வந்திருக்கார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கடைசியில். இதில் ஒரு போட் வந்து எங்களை ஓவர்டேக் பண்ணி எங்களை கிளச்சி கொண்டு வந்து பிடிச்சிருது கிட்ட. டென்ஷனாக இருக்குது. ஆட்டை வரப்போகுது என்ன மாதிரி வரப்போகுதுன்னு பார்த்து கொண்டிருக்கு. அப்படி ஒரு டென்ஷனாக இருக்குது. பாப்போம். மற்ற வெயிலும் சரியாக அடித்து முகமெல்லாம் அடிக்குது. கரை நேரம் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கிட்ட கடலுக்கே நிற்கிறோம். மரம் வந்து தாங்கக்கூடாது. மரம் வந்து தாங்கக்கூடாதுன்னு சொல்லி என்னன்னா காத்து விழுந்துட்டு எல்லாரும் வந்து தாங்கினா பவுலன்னு சொல்லப்படுது. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. அங்க இது குழுதான் வேற தீர்மானிக்க போகுது வெற்றி தோல்வி யாருக்குன்றது. பார்ப்போம். அதாவது வெற்றி கொடியானது இந்த இடத்துல காட்டப்படுகின்றது. அந்த போட்டுகள் அங்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மற்ற ஒரு போட் இங்க இழுத்து கொண்டு வருது. பார்ப்போம். யார் வெளில போயினோம்ன்றதை பார்ப்போம். அதாவது அந்த முதல் நாங்கள் சொன்ன அந்த ரோஸ் படகு 1ஆம் இடத்தையும் இந்த படகு 2ஆம் இடத்தையும் தட்டி கொண்டு இருக்கிறது. பார்ப்போம். இங்கே படகுகள் வந்து கொண்டு இருக்குது. படகுகள் எல்லாம் வந்து வெற்றி இலக்க தட்டி கொண்டு இருக்குது. பார்ப்போம் யார் வெற்றியாளர்கள்ன்றதை அவையில் தீர்மானித்து கொள்வீங்கன்னா. இதில் நீங்கள் கடலை பார்த்தாலே தெரியும். கடல் ஃபுல்லாகவே ஆக்களால் தான் இருக்குது. ஃபுல்லாகவே இந்த ஊர் மக்கள் வழியிலேருந்து வந்த ஆக்கள் எல்லாருமே இதை வந்து பார்வைக்காக வந்திருக்கணும். இது வந்து வருஷத்தில் ஒரு முறை தான் நடக்கப்படுறது. இதில் வந்து போட்டி நிறைவு பெற்று விட்டது. அநேகமாக போட்டுகள் பின்னுக்கு வந்து கொண்டு இருக்குது. இப்போ வந்து 1ஆம் 2ஆம் 3ஆம் படகுகள்லாம் வந்துடுது. எல்லாருமே தங்களது பாய்களை சுருக்கி போட்டுகளை கரைக்கி கொண்டு வந்து கட்ட வந்துட்டினா. பார்ப்போம் யார் வெற்றியாளர்ன்றது. இந்த அன்னையாக்கள் போட் தான் 1வது வந்தது. ஆனால் அங்கே அந்த தரப்புலேருந்து என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். யார் 1வது யார் 2வதுன்றதை பார்ப்போம். ஆனால் காற்று விழுந்துட்டோம். காற்று விழுந்துட்டோம். போட் கரைக்கு வர நேரத்தில் காற்று இல்லை. அதால் வந்து ஓட முடியாமல் போயிட்டுது. இந்த அண்ணன் தான் ஃபர்ஸ்ட்டாக வந்தது. பாருங்க படகுகள் ஆக்கள் எல்லாம் படகுகளை சூழ்ந்து இதில் குளித்து சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறோம். பார்ப்போம் யார் வெற்றியாளர்ன்றதை தலைவர் வழியில் வந்து சொல்லட்டுங்க. தலைவர் வாயில் நாங்கள் கேட்போம். இப்போ எல்லோரும் படகு சவாரியில் கடலுக்கு வந்து 2 போட்டில் பார்த்துட்டு இப்போ நடந்து திரும்பி வந்து கொண்டு இருக்கிறோம் கரையை தேடி. கடல் ஃபுல்லாகவே ஆக்கள் மாதிரி தான் தெரியுது. பாருங்கள் எல்லோரும் வந்து கரைக்கு வந்துட்டு நம்ம படகு போட்டியை முடிச்சு கொண்டு எல்லோரும் வீடுகளுக்கு போயினோம்.